மேடம் இந்த எக்ஸிபிஷனோட இம்பார்ட்டன்ஸ் தான் மேடம். நம்ம தமிழ்நாடு கல்ச்சரும் இருக்குது, கம்போடியாவோட இதையும் பார்க்க முடியுது. இதோட முக்கியத்துவம் என்ன? நீங்க இப்போ இந்த சிலை ஒற்றுமையா மற்றும் புராண ஒற்றுமையா மட்டும் பார்க்கணுமா, இல்ல நாடுகளோட ஒற்றுமையா இருந்தது அந்த அளவுக்கு தமிழ் கல்ச்சர் அந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்க்கணுமா? இப்போ நம்ம குளோபல் ட்ரேடுன்னெலாம் சொல்கிறோம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வந்து இருக்கிற ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னெலாம் சொல்கிறோம். இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம தமிழர்கள் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட எந்த அளவுக்கு வந்து தொடர்பில் இருந்தாங்க, வணிகர்கள் அங்கே போனாங்க. நம்மளுடைய வணிகர்கள் வந்து அங்கே வந்து எப்படி பக்தி எடுத்துகிட்டு போனாங்க, அங்கே கோவில்கள் அமைச்சது, அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சோழ அரசர்களுடைய படையெடுப்புகள், அங்கே அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை வந்து விரிவாக்குறது, இப்படி இந்த தொடர்பு வந்து ஒரு 2000 வருஷத்து தொடர்பு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கிற பானை ஓடுகள் வந்து நம்ம அங்கே கம்போடியாவில், தாய்லாந்துலலாம் எடுத்திருக்கோம். 2000 வருஷத்துக்கு முதல் நூற்றாண்டில், 2ஆம் நூற்றாண்டில் இருக்கிற பானை ஓடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி இந்த தொடர்பு வந்து இப்போ வெறும் சோழர் காலத்துக்கு பல்லவர் காலத்துக்கு மட்டும் இல்லை, அதுக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம். இதை வந்து ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷனாக வைக்கும்போது இன்னும் நிறைய பேருக்கு, ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமோ இல்லை இந்த மாதிரியான ப்ரொஃபஸர்ஸ்க்கு, ஆய்வாளர்கள் மட்டுமே அதில் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் அதை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்தால் கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கே, இப்படி 2 இடங்களுக்குமான தொடர்பு இப்படி இருந்திருக்கா அப்படின்றத ஒரு பள்ளி குழந்தைக்கு கூட வந்து அதால் தொடர்பு படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான். மேடம், இப்போ ஒரு கல்ச்சர்ன்றது வந்து, ஒரு கலாச்சாரம்ன்றது வந்து நாடு விட்டு நாடு பண்டங்கள் மாற்றுக்கிறதுனால வராதுனாலே இந்த அளவுக்கு சிலை வடிவமைப்புல கூட ஒரு கோயில் கற்ற அளவுக்கு போயிருக்குன்னா அது எந்த அளவுக்கு அவங்க டெப்தா இருந்திருப்பாங்க? நீங்க பார்க்கும்போது நீங்க இவ்வளோ பார்த்துருக்கீங்க. ஆமாம், நிச்சயமாக அந்த தொடர்பு இங்கே இருக்கிற வணிகர்கள் நிறைய இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா 500 பேர், மணி கிராமத்தார், நிறைய ட்ரேடு நம்மளுடைய அசோசியேஷன்ஸ் இருந்திருக்குது, கில்ட்ஸ். அங்கே போய் அந்த வணிகர்களுடைய அமைப்புகள் அங்கே போயிருக்காங்க, அங்கே நிறைய செட்டிலாக இருந்திருக்காங்க, அங்கே கோவில்கள் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அரசர்களுடைய உதவி கிடைக்குது, அவங்க அதுக்கப்புறம் இன்னும் கோவில்களை விரிவாக்குறாங்க, அப்புறம் அங்கே இருக்கிற மன்னர்களுடைய ஆதரவும் கிடைக்குது. இப்படி இந்த தொடர்பு வந்து வெறும் அரசர்கள் அங்கே போய் படையெடுத்து போனதுனால மட்டும் இல்லை, இது எல்லா வகையிலையும், ஒரு இங்கிலீஷில் சொல்லணும்னா கல்ச்சுரல், சோஷியல், பொலிட்டிக்கல், எல்லா வகையிலையுமே வந்து ஒரு சம்பந்தம் 2 இடத்துக்குமே வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இது வந்து கருடனுடைய இமேஜ் வந்து இப்போ நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துலேருந்து, இந்தோனேஷியாவிலேருந்து எல்லா நாடுகள்லையுமே வந்து அந்த கருடனுடைய இமேஜை வந்து நம்ம பார்ப்போம். நம்மளுடைய ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல இருந்து, அதுக்கு முன்னாடி இருந்து நம்மளுடைய இலக்கியங்கள்லையும் கருடனை பற்றின குறிப்பு இருக்குது. பல்லவர்களுடைய கிரந்தத்தை தான் வந்து அங்கே வந்து முதல்ல அங்கே இருக்கிற எழுத்துக்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கல்வெட்டுக்கள் எல்லாமே பல்லவ கிரந்தத்திலேருந்து எடுத்து, அப்போ பல்லவர்களுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்குமான தொடர்பு அது இந்த கருடனுடைய இமேஜில் எப்படி வந்து நமக்கு தெரியுதுன்றதான் இந்த செட்டு. இது வந்து வைகுண்ட பெருமாள் விமானத்தில் இருக்கிற கருடன். இது அங்கே பிரியாக்கான்னு ஒரு கோவிலில், 12ஆம் நூற்றாண்டு கோவிலில் இருக்கிற அந்த காம்பவுண்டு செவரில் 72 கருடா இருப்பாங்க, அதில் ஒருத்தர். இவர் வந்து நாம்பென், கம்போடியாவுடைய நேஷ்னல் மியூசியத்தில் இருக்கிற ஒரு கருடனுடைய ஒரு பெரிய சிலை, ஒரு 7 அடிக்கு இருக்கிற ஒரு பெரிய சிலை. அது கோகேர் அப்படின்ற இடத்துல 10ஆம் நூற்றாண்டில் வந்து செஞ்ச ஒரு சிலை. இப்போ வந்து இதுல பார்க்கும்போது சைவம் வைணவம் 2மே இருக்கிறத பார்க்க முடியுது, அந்த அளவுக்கு கல்ச்சர். ஆமா, நிச்சயமா கம்போடியால கிட்டத்தட்ட 4000 கோயில்கள் பெருசு சின்னதுமா வந்து இருந்திருக்குது. அதுல நிறைய சிவன் கோயிலோ இல்ல விஷ்ணு கோயிலோ தான் இருக்கு. சைவ வைணவ 2 தொடர்புமே வந்து 2 இதுவுமே இருந்திருக்குது, அங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்குது. Thank you so much. Thank you very much. Thank you very much, sir. Thank you. Definitely. I'll meet you. I'll just give it, and maybe next week. It's there up till 25th. So if possible, we'll meet sometime in between. Yes. He's talking that you should release the book. Oh yeah. Definitely. If Alliance wishes, yes. Alliance Publications. Thank you so much. Thank you so much. Thank you. Bye Vijay. Bye. இந்த ராமாயண கதைகள் என்ன சொல்றது?
இது வந்து ராவண அனுகிரகமூர்த்தி அப்படிங்கிற ராவணன் வந்து கைலாய மலையை வந்து தூக்கும்போது என்ன அந்த அங்க கைலாயத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பேனல் தான். முதல் இது வந்து தாராசுரத்துல இருந்து கைலாயத்தை ராவணன் வந்து தூக்கும் போது எப்படி அங்க முனிவர்கள் எல்லாரும் மிருகங்கள் எல்லாம் பயப்படுறாங்கன்றது, அங்க பார்வதியும் சிவனும் வந்து கைலாயத்துல உட்கார்ந்துருக்கிறது. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த சிவன் அவருடைய காலால அழுத்துறதுனால அந்த அழுத்தும் போது அது தாங்க முடியாம ராவணன் வந்து தவறுக்கு மன்னிப்பு கேட்டு ஆசிகள் பெறுது. அதுதான் ராவணனுக்கு ஆசி கொடுத்த அந்த அனுகிரக மூர்த்தியா இருக்கிறது தான் அந்த இது. அது இங்க இருக்கிற கோவில்ல உள்ளது. சோழர்கள் காலத்து தாராசுரத்துல உள்ளது. அது வந்து அங்க கம்போடியால ஒரு கோவில்ல பந்தேஸ்வரின்ற கோவில்ல இருக்குது. இது வந்து கருங்கல் சிற்பமா இருக்கு. இது வந்து நம்மளுடைய கோவில்கள்ல உள்ளது எல்லாமே கிரானைட் இல்லைன்னா சார்னோகைட், அந்த ஹார்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணிருப்போம். அவங்க எல்லாமே வந்து சாண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சாண்ட் ஸ்டோன்ன்றது வந்து செதுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கிறதுனால கார்விங்ஸ் வந்து ரொம்ப ஃபைனா இன்ட்ரிகேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த வித்தியாசம் இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து நான் தமிழ் நாட்டுடைய அந்த சிற்பங்களை வந்து முதல் ரெஃபரன்ஸா வச்சிருப்பேன். அது வந்து ஒரு பழைய காலத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டு முன்னாடி இருக்கிற மாதிரியா இருக்கும் காலப்பகுதி. அதுக்கு பின்னாடியான காலப்பகுதியில தான் வந்து கம்போடியால இருக்கிற கோவில்கள் இருக்கிற மாதிரி வச்சிருப்பேன். சில இதுல வந்து புகைப்படங்கள் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டும் மாத்தி பண்ணிருப்பேன். ஆனா அதுக்கு வந்து முன்னாடி நம்மளுடைய கோயில்கள்ல 2-3 நூற்றாண்டுக்கு முன்னாடியான அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும் கண்டிப்பா அப்படிங்கறத மட்டும்தான். அந்த இதுல என்னென்ன இருக்கு மேடம்? நம்ம இந்த கிளியரன்ஸ் ஒரு 4 ஸ்டெப்லயே நமக்கு கிடைச்சிருது. ஒரு மலையை தூக்குறதும் அவங்க பயப்படுறதும் அவங்க ஆசி வழங்க இல்ல இதுலயுமே அப்படி இருக்கும். நான் இதுல வந்து ராவண அந்த லிஃப்டிங் கைலாஷான்ற கான்செப்டை மட்டும் ராவணனை மட்டும் சொன்னதுனால அதை மட்டும் வச்சிருக்கேன். இப்ப இங்க இந்த தலை அமைப்புல எப்படி அமைச்சிருக்காங்க மேடம்? நமக்கு ராவணனுக்கு வந்து அதேதான் 10 தலை தான். அதுலயும் இல்ல நமக்கு சைடுல காட்டுவோம்ல, அவங்க இப்படி மேல ஆமா அடுக்கி வச்ச மாதிரி அப்படி ஒண்ணு இருக்குது. அது ஒரு வித்தியாசமான பேட்டர்னா இருக்குது. அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க ரொம்ப ராவணன் தலையெல்லாம் கேட்ட மாதிரி இல்ல மேடம், இது மட்டும் சொல்லிடுங்க. இந்த எக்ஸிபிஷன் பத்தி நம்ம பொதுவா என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல போட்டோ எடுத்துக்கோமா? சொல்லிடுவோம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இதுல இருந்து அப்படின்றது. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கும் கம்போடியாவுக்குமான அந்த தொடர்பு வந்து ஒரு 2000 வருஷத்துக்கும் மேல உள்ளது. இங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்து இருக்கிற தமிழ் பிராமி எழுத்துக்களுடைய இதா இருக்கட்டும், பானை ஓடுகள் எல்லாம் அங்க கண்டெடுத்திருக்கோம் நம்ம. அதே போல வந்து இங்க இருந்து நம்மளுடைய வணிகர்கள், அதுக்கப்புறம் வந்து மன்னர்களுடைய படையெடுப்பு எல்லாமே வந்து அங்க நம்ம ஒரு 1500-2000 வருஷங்களா நம்மளுடைய அந்த தொடர்பை வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால இது வெறும் சோழர்கள் காலத்துல மட்டும் படையெடுத்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை வந்து நம்மளுடைய தமிழர்கள் ஆட்சி செஞ்சதுனால போன தொடர்பு கிடையாது. இது அதை விட ஒரு பெரிய தொடர்பு. இது ஏன் ஃபோட்டோ எக்ஸிபிஷனாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சதுன்னா, இது ஒரு ரிசர்ச் பேப்பராக ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இதை பண்ணுற, இல்லை ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்டவங்க மட்டுமே வந்து பண்ணுற ஒரு விஷயமா அது இல்லாமல் எல்லாருமே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதை வந்து ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் கொஞ்ச நாள் எடுத்த ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணி, இது எல்லாமே இப்போ சமீபத்தில் எடுத்ததுன்னு இல்லை, கடந்த சில வருடங்களாக எடுக்கிற ஃபோட்டோவை நான் கலெக்ட் பண்ணி பண்ணின எக்ஸிபிஷன். என்னோட அகடமிக் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால ஒவ்வொரு இடங்களுக்கும் நான் போகும்போது எடுக்கிற ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த எக்ஸிபிஷன் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு அலியான்ஸ் பிரான்சைஸ் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால நான் பண்ணுறேன். ஓகே.